பிளான்லாம் இல்லை. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு தேட்டருக்குள்ள சரி சரி நான் சொல்கிறேன். அதுவா அது விளம்பரம் தான். அது என்னென்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தேட்டரில் வந்து ஒரு சாங் எடுக்கணும் அப்படின்னாப்புல. யாரோட இது வைக்கலான்னாரு. நம்ம தலைங்க எல்லாரோடைய இது, அதாவது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்தாரு. நான் சொன்னேன், இவங்க எல்லாருமே வச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. என் சமகாலத்தில் என் கூட இருக்கிற ஒரு நடிகரை நான் கொண்டாடிடுறேன், இதில் என்ன இருக்குது? சிவாவை தான் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறேன், நான் சிவாவே நான் கொண்டாடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். மான் கராத்தையும் வைக்க சொன்னதான் தான். அந்த மூமெண்ட் வந்து மாஸ்டர் கம்போஸ் பண்ணல, நான் தான் கேட்டேன், அந்த மூமெண்ட்டில் முடிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் என்ன இருக்குது? சிவாவை மற்றவங்க கைத்தட்டி கொண்டாடுவோம், எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் கைத்தட்டுறேன். ஸோ வெளியூரில் எங்கேயோ இருக்கிற இன்னொரு நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன சொல்கிற கூட என் கூட இருக்கிற இன்னொரு நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற எந்த தப்புமே இல்லை சார். இல்லை சதீஷோட கால் ஷீட் இல்லை, ரெமோன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நாங்கள் உடனே சரி இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் சிவா வரியா இல்லையான்னு கேட்டோம், வந்துட்டாப்புல. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். 6 படம், 6வது படம், வாரத்துக்கு ஒரு படம், 2 வாரத்துக்கு ஒரு படம், நிறையா மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கே பார்க்குறது செம்ம காமெடியாகவும் ஜாலியாக இருக்குது. எப்படினாலும் எனக்கு ஒரு படம் எடுத்து நடிக்க முடியும் 3 மாதமாக ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். 2 வாரத்துலாம் படம் நடிக்கவே முடியாது, சில சமயம் நடந்துடும், என்ன விடுங்க. 2 வாரத்துக்கு ஒரு படம். வர அக்டோபர் 7ஆம் ரெக்க, அதை விடுங்க. ரெமோன்னு ஒரு படம் வருது, அப்புறம் தேவின்னு ஒரு படம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல. பட் இது 3த்துலேயும் சதீஷ் இருக்காப்புல, அவர் என்னென்ன சொல்லுங்கள். ஸோ ஒரே நாளில் 3 படம் விடுற ஆள் இருக்கும்போது 4 நாள் பரவாயில்லன்னு தோணுங்க. ஸோ இதை கவனிக்கிறோம் தயவு செஞ்சு. இந்த படம் பண்ணும்போது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. கனவு கனவும் இல்லை மற்ற ஹீரோக்கெல்லாம் ஆசை ஹீரோக்கள் அடிக்கும்போது ஒரு ஆசை இருக்கும், அடித்து பறக்க விட்றதுன்னு. அந்த ஆசையில் நிறைவேற்றின மாதிரி இருந்தது. ஒரு 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 ஃபேண்டசியோட யதார்த்தமாக தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஜாலியாக இருந்தது. நம்ம அடித்து ஒருத்தங்க பறகுறாங்கன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். எனக்கு நானே யாரும் அடித்தா ஓடிடுவேன், நான் அடித்து பறகுறாங்கன்னா செம்மையாக இருந்தது. ஓவராலாக இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ மாதம் இப்படி இருக்குன்னா, இதை சும்மாவே சாதாரணமாகவே நீங்கள் ரத்ன சிவாங்க ஒரு ஓரத்தில் உட்கார வச்சு பேசும்போது தெரியாமல் கேண்டிடில் ஷூட் பண்ணலை, அந்த மாதம் 10 டைலாக் பேசியிருப்பாப்புல. அதுதான் அந்த ஆளோட குவாலிட்டி. ஸோ இந்த படம் எனக்காக டோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர்கிட்ட ஒரு நல்ல ஹீரோவோ மாஸ் ஹீரோவோ கிடச்சா இன்னும் பிரித்து மேய்வார். வெரி சோர்ஸ்ஃபுல் டேலண்டட் டைரக்டர் சிவா. சிந்திக்கிறதும் சாதாரணமாக டீ சாப்பிட்டு வந்தால் கூட மாசாக தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹீஸ் வெரி மாஸ்.